பிடிக்காது, எனக்கு ஜுவல் வாங்கி தர்றது பிடிக்காது, எனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தர்றது பிடிக்காதுன்றவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அப்படி யாருமே இல்லை. வாங்கி தராம மிதி வாங்கின ஆள் தான் அதிகம், புருஷன்மார்கள் தான். வாங்கி தராம வம்படிச்சு வாங்கி தராம பாரப்பட்ட ஆள்கள் தான் அதிகம், வேதனைப்பட்ட ஆட்கள் அதிகம். ஏன்னா கிஃப்ட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமீன் தானே? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தங்கச்சி உனக்கு கிஃப்ட் பிடிக்கும் தானே? உங்களுக்கு பிடிக்கும் தானே? அக்கா உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஐயா உங்களுக்கு கிஃப்ட் பிடிக்கும் தானே? ஐயா அம்மா உங்களுக்கு பிடிக்கும் தானே? இந்த பக்கமும் சொல்லுங்களேன், பிடிக்கும் தானே? யாராவது பிடிக்காதவங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் தனியா உட்காந்து கவுன்சிலிங் பண்ண வேண்டிய கடமைக்குள்ள நான் இருக்கிறேன். பரிசுகள் நமக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட்ஸ், இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, அது அழகா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அன்ஸ்பீக்கபிள் என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷனோ, இன்டிஸ்கிரைபபிள் அதாவது விவரிக்கவே முடியாத பரிசுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் பொய் சொல்லாத வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சாட்சி இடுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தங்கச்சி, தம்பி, எனக்கு அருமையான அண்ணன், அக்கா, அம்மா, ஐயா, நம்ம பிரச்சனையே என்னன்னா நம்ம ஆண்டவர் கையிலிருந்து வருகிற ஈவுகளை வேல்யூ பண்றோமா? கர்த்தருடைய கரங்கள்ல இருந்து உங்களுக்கு எனக்கு வந்திருக்கிற கிஃப்ட மதிக்கிறோமா, மதிக்க படிச்சிருக்கிறோமான்றதா இன்னைக்கு விஷயம். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிஃப்ட் தான். வரமாட்டுது பரிசு தான். அந்த பரிசு எவ்வளவு பெருசு? ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தாங்களா? BMW Audi கார் கொடுத்தாங்களா? iPhone 17 Pro Max கொடுத்தாங்களா? 18 Pro Max கொடுத்தாங்களா? டைமண்ட் ரிங் கொடுத்தாங்களா? பிளாட்டினம் செயின் கொடுத்தாங்களா? கோல்டு பிரேஸ்லெட் கொடுத்தாங்களா? இல்ல. 10 ரூபாய்க்கு ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கி கொடுத்தாலும் பரிசு கொடுக்கிற மனசுதான் முக்கியம். எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனாலதானே என் பாய் ஃப்ரெண்டு, என்னுடைய பாய் பெஸ்டி, என்னுடைய கேர்ள் பெஸ்டி எனக்கு கொடுத்திருக்கிற சாக்லேட் கவர், அந்த எச்சி கவர் வரைக்கும் தூக்கி போடாம வச்சிருக்கிறேன்றியா? இன்னைக்கே அந்த உறவு நாசமா போகட்டும் இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. விளங்காத 10 பிசாக்கு புண்ணியம் இல்லாத ஒன்னத்துக்குமே இல்லாத பொய் உறவுகள் கிட்ட இருந்து வர்ற கிஃப்ட் இல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் பார்சல் பண்ணப்பட்ட பாம்பு. ஆமேன். ஒரு மாதிரி இன்று இடியுடன் கூடிய மழை, அங்கும் இங்கும் சில இடங்கள்ல வெதர் பெய்யும் அப்படின்ற மாதிரி நல்லா கோரஸா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் தலை யார் பலூன் கேட்டது?